வணக்கம்னா என் பேர் சுனிலாங்கண்ணா. சேலம் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒர்க் பண்றோம். சேலம் அரசு அதாவது லட்சுமி ஸ்வீட்ஸ் வந்து அடுத்த கட்ட அரசு மரத்துக்கு அடியில இருக்குங்க இந்த கடை, நம்மளோட கடை. ஓகேங்கா, இப்ப நம்ம என்ன சமையல் பாத்திரம் பார்க்க போறோம்க்கா? ஆனா இது வந்து பிரியாணி பாட்லயே வந்து பிரியாணி பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீமராவும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. அந்த மாதிரி பார்க்க போறோம். பிரியாணி பாட் வித் ஸ்டீமர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோங்க. சரிங்களாக்கா? ஆமாங்க, நல்லா இருக்கும், புதுசா இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாவும் இருக்குங்க. ஆனா இங்க பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும், ட்ரை ஃப்ளைல கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரியாணி பாட்டு, பிரியாணி குழம்பு, கிரேவி அந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாங்கண்ணா. இதுல நல்லா இருக்குங்கண்ணா, வெயிட்டா இருக்கும், அடியும் பிடிக்காது. 50% அடி பிடிக்காது. அதாவது அடி பிடிக்காதுன்னு சொன்னே அடியே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அடி பிடிக்காம இருக்காது. 50% அடி பிடிக்காதுங்க. மத்தபடி வந்து தண்ணி இல்ல ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சாதான் பாத்திரம் நல்லா இருக்குங்க நமக்கு எப்பவுமே. அக்கா, இப்ப ஒரு டவுட், இதுல வந்து பிரியாணி மட்டும் தான் செய்யணுமா இல்ல வேற ஏதோ? நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், கிரேவி, குழம்பு, சாப்பாடு வேக வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. அதாவது கமர்ஷியலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. இது கூடதாங்கண்ணா, இது அட்டாச்சா கொடுக்குறோம். இல்ல காய்கறி வேக வச்சுக்கலாம், நம்ம எல்லாமே பாயில் பண்ற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது இந்த பாத்திரம் வந்து நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க, டபுள் யூஸா பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு ரெண்டும் வாங்க வேண்டிய சப்போர்ட் வந்து ஒண்ணுலயே கிடைச்சிரும். நான் ரெண்டுக்குமே காமனா ஒரே லிட் நல்லா சப்போர்ட் ஆகுங்கண்ணா. இங்க பாருங்க, இதுக்கும் சப்போர்ட் ஆகும், இதுக்கும் சப்போர்ட் ஆகும். இதுக்கு அடிஷனலா 2 கரண்டி கொடுத்துருவோங்கண்ணா. இந்த கரண்டி வதக்கறக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வதக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கரண்டி அடிஷனலா கொடுத்துருக்கோங்கண்ணா. ஆனா இது வந்து ஆவியில வேக வைக்கிறது எல்லாமே வேக வச்சுக்கலாங்கண்ணா. மக்காச்சோளம், அதாவது சோளக்கரது, மேகி, நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே நம்ம வேக வச்சுக்கலாங்கண்ணா. நல்லாவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. என்ன மெட்டல்? ஆனா இது ட்ரை பிளேங்கண்ணா. அடி பாட்டம் வந்து ட்ரை பிளேங்கண்ணா, நல்லா இருக்கும். இது வந்து நார்மல் ஸ்டீல் தாங்கண்ணா, ஆனா நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்கா, இது என்ன ரேட்டிங் வருது? 2400 ரூபாய் வருதுங்கண்ணா. இதுங்களா? ஆமாங்க, நம்ம பிரைஸ் தான் ரீசனபிளாவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. ஓகேங்கா, இது 2400 ரூபாய். இது மட்டும் சொல்றீங்களா இல்ல கரண்ட் எல்லாம் சேர்த்து செட்டா தாங்க? செட்டா சேர்த்து. ஆமாங்க, 2400 ரூபாய். ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாமாக்கா? பார்க்கலாங்கண்ணா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாதம் அடிக்கிறதே புது மாடலா பார்க்க போறோம்னா. இது நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணதுதாங்கண்ணா, போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் ரீசனபிளா நல்லா இருக்கும், உங்களுக்கு பாக்குறதுக்கும் லுக்காவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்குங்கண்ணா. ஆனா இது வந்து பாட்டம் வந்து ஹெவி பாட்டம்னா, சாண்ட்விச் பாட்டம். இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாங்கண்ணா. இதுல வந்து நம்ம தக்காளி சாப்பாடு, குழம்பு, பிரியாணி, கிரேவி எல்லாமே பண்ணிக்கலாங்கண்ணா. இதுக்கு வந்து நாங்க 4 இட்லி பிளேட் கொடுத்துறோம்னா, ஒரு பிளேட்டுக்கு 4 இட்லி வந்துருது. 16 இட்லி ஒரு இதுலயே வந்துருங்கண்ணா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இந்த இடத்துல பாட்டம் இட்லி பிளேட்டுங்கண்ணா. இது இல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஊத்திக்கலாங்கண்ணா, நல்லா டீப்பாவும் இருக்கும் உங்களுக்கு. ஆயில் அப்ளை பண்ணி ஊத்திக்கலாம். நமக்கு துணி வேணும்னா துணி போட்டா இன்னும் கொஞ்சம் டீப்பா வந்துரும், அவ்வளவுதான். இதுக்கு காமனா எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருவாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டு, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல அரிசி போட்டு, அரிசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பதம் பார்ப்போம் இல்லைங்களா, பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி தூக்குனீங்கன்னா கஞ்சி ஃபுல்லா வடிஞ்சிருங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதுல நம்ம ஸ்டீமர் கொடுத்துருக்கோங்கண்ணா. என்ன காரணம்னா, இந்த ஸ்டீமர் இது கூட வைக்கும் போது இதோட எசன்ஸ் வந்து உள்ள இறங்கும். அந்த ஸ்மெல் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது. அந்த காரணத்தினால நம்ம இந்த ஸ்டீமரை தனியா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோங்கண்ணா. இதுக்கும் காமனா ஒரே ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருவாங்கண்ணா. எல்லாத்துக்குமே காமனா, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுங்கண்ணா. இந்த கிளாஸ் லிட் வந்து இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த கிளாஸ் லிட்ல வந்து மேல கொடுத்துருக்கிறது வந்து நம்ம கரண்டி ஏதாச்சும் வச்சுக்கோ இல்லைங்களா, அதுக்காக அட்டாச்சா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபைபர் இது எதுக்குன்னா, கரண்டி இப்ப நம்ம வெளியில வச்சிட்டா கூட கரண்டி இதுல நம்ம சப்போர்ட்டா வச்சுக்கலாம். நமக்கு சிலிகான் ஹேண்டில் கொடுத்துருக்கனால சுடும் அப்படிங்கிற பயமே நமக்கு தேவையில்லைங்க. இது நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாயில் பண்ற எல்லாமே இல்ல நம்ம பாயில் பண்ணிக்கலாம், அரிசி வேக வச்சுக்கலாம். ஆனா இல்ல என்னன்னா 350 கிராம் இதுல சாதம் வடிக்க முடியும். இதுல 1/2 கிலோ வடிக்கிற மாதிரி எங்க கிட்ட இருக்குங்கண்ணா, பெருசும் இருக்கு. இந்த ஒரே பாத்திரத்துல நம்ம எல்லா விதமான சமையலும் செஞ்சுக்கலாங்கண்ணா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்லியும் பண்ணிக்கலாங்கண்ணா. இட்லி பண்ணும்போது பிரியாணி அந்த மாதிரி பண்ண முடியாது, பட் இட்லியும் பண்ணிக்கலாம். இதுல சாதமும் நம்ம வடிச்சுக்கலாம். இதுல பிரியாணி, கிரேவி, குழம்பு அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸ்டீமராவும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இங்க பாருங்க, எல்லாமே ஒரே இதுல பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் மக்களுக்கு. ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட், நல்லா இருக்கும். என்ன ரேட்டிங் கவர் இது? ஆனா இது 2970 ரூபாய் கொடுக்குறோங்கண்ணா. ரீசனபிளா கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. நம்ம அடுத்தது பார்க்க போறது டீ பாத்திரம் பார்க்க போறோங்கண்ணா. இது வந்து 3 சைசஸ் வருதுங்க. இதுல இது சின்ன சைஸ், இது மிடில் சைஸ், இது பெரிய சைஸுங்க. அதாவது நம்ம 1/4 லிட்டர் காய்ச்சிக்கலாம் இல்லைங்களா. ஒரே ஃபேமிலியில 3 சைஸா வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது சின்ன சைஸ்ல வாங்கிக்கலாம், மீடியம் சைஸ்ல வாங்கிக்கலாம், பெரிய சைஸ்ல வாங்கிக்கலாம். இதுல 1/4 லிட்டர் காய்ச்சலாங்கண்ணா. இது வந்து 395 ரூபாய் வருது. அதாவது காய்ச்சினோடனே நமக்கு வந்து இன்னொரு தட்டத்தை தேடி எடுக்கணும் அப்படிங்கறது யோசிக்க வேண்டியது இல்லைங்கண்ணா. இதே தட்டை இருக்கு, இந்த லிட்டே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பிடிக்கும் போது சூடாது, இதுவும் வந்து சுடாதுங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது எத்தனை லிட்டருங்கா?
ஆனா இதுல 1/4 லிட்டர் கச்சலாம். இதுல வந்து 3/4 லிட்டர் கச்சலாங்கண்ணா. இதுல ஆமா, இதுல 1.5 லிட்டர் வரைக்கும் கச்சலாம். 1.5 லிட்டர் வச்சு கட்டலாம். ஓகேங்க. என்ன ரேட்டுங்க வருது? அண்ணா இது 395 ரூபாய் வருதுங்கண்ணா. இது 495 ரூபாய் வருது. இது 600 ரூபாய் வருதுங்க. 600 ரூபாய். ஆமா. இதுலயே வந்து டீ பாத்திரத்துல வேற ஒரு மாடல் இருக்காங்க? கண்டிப்பா இருக்குங்க. நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஷோ பண்ண முடியாதனாலதாங்க நம்ம குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறோம். இங்க பாருங்க, இதுக்கு வந்து புதுசா லேட்டஸ்டா வந்திருக்குங்கன்னா உடன் ஹேண்டில்ல வந்திருக்கு. நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேக்குறாங்க, ஏன்னு கேட்டா சுடும் அப்படிங்கிற பயத்துல வந்து உடன்ல கொடுங்க, பிளாஸ்டிக்ல கொடுங்க அந்த மாதிரி கேக்குறாங்க. அதுக்காக நம்ம உடன்ல கொண்டு வந்திருக்கோம்னா இது நல்லா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. நல்லாவும் இருக்குங்கண்ணா. இது என்ன ரேட்டுங்க? இந்த சைஸ் வந்து 565 ரூபாய் வருதுங்கண்ணா. இது ஆமாங்கண்ணா. ஸ்டார்டிங் சைஸ் வந்து நமக்கு 395 ரூபாயில இருந்து இருக்குங்கண்ணா. அக்கா இப்ப டீ பாத்திரத்துல இவ்வளவுதான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கு? வேற மாடல் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஓகே, அதையுமே பார்க்கலாமாங்க? பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரைப்ளே ஐட்டம்ஸ்னா இதுல வந்து இங்க பாருங்க நல்லா இருக்குங்க. இது டீ பாத்திரத்திலே வந்து ஒரு புதுமையான டீ பாத்திரமா இருக்கும். என்ன காரணம்னா இந்த இடத்துல பெண்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல நமக்கு ஊத்திக்கலாம், அதனால நமக்கு சிந்தாதுன்னா இது வந்து ட்ரைப்ளே. அடி பிடிக்காது. குழந்தைங்களுக்கு வந்து கூழ் காய்ச்சிக்கிறனா கூட நம்ம காய்ச்சிக்கலாங்கண்ணா. அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. கொஞ்சமா காய்ச்சிக்கிறோம்னு சொல்றாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும். இதுல வந்து எம்எல் இருக்குங்கண்ணா. இது வந்து 600 ml பாருங்க, இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இதுல வந்து 600 mlங்கண்ணா. இதுல 2 கிளாஸ் 1 கிளாஸ் இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம் இல்லைங்களா. 1 கிளாஸ் காஃபி கூட வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் சிரமப்படாம. நல்லா இருக்குங்க. இந்த ஹேண்டிலும் உங்களுக்கு பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். இந்த இடத்துல பெண்டு வந்து அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. லைட் சூடுதாங்க ஏறும், சூடு ஏறும். பட் இண்டக்ஷன்லயும் வச்சுக்கலாம், கேஸ்லயும் வச்சுக்கலாங்க. என்ன ரேட்டுங்க வருது? ஆனா இது 3 சைஸஸ் வருதுங்க. முதல்ல 735 ரூபாய் வருங்கண்ணா இந்த சைஸ். அதாவது குவாலிட்டி நல்லா இருக்குன்னா அடி பிடிக்காது. ட்ரைப்ளே, அதனாலதான் இவ்வளவு காஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட் சைஸ் வந்து 800 ml வருதுங்கண்ணா. இந்த இடத்துல பாருங்க 800 ml வருதுங்கண்ணா. ஓகே, நல்லா இருக்குங்கண்ணா உங்களுக்கு. இது வந்து அடுத்து வந்து நம்ம ஒரு 200 ml இந்த மாதிரி காய்ச்சிக்கலாங்கண்ணா. இதுல வந்து அடுத்த சைஸ் வந்து இது 1.5 லிட்டர் mlங்கண்ணா. இதுல வந்து நம்ம 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த வரைக்கும் காய்ச்சிக்கலாங்கண்ணா. பொங்கி வர்றதுக்கு இல்லாம நம்ம காய்ச்சறது காய்ச்சிக்கலாம். ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து மாவு ஸ்டோரேஜ் பார்க்க போறோம்னா, அதாவது மாவு ஸ்டோரேஜ்லயே வந்து இது நல்லா இருக்கும்னா, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ரேட்டும் ரீசனபிளாவும் இருக்குங்க. எல்லாருமே வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இது லேசர் பிரிண்ட்ல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க இந்த ஒர்க். இந்த மாவுல எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அழகா இருக்கும். தூளா இருந்தா 1 கிலோ பிடிக்கும், அரைச்சு வைக்கிறாங்க இல்லைங்களா மாவு, அந்த மாதிரி இருந்தா 3/4 கிலோ 1/2 கிலோ பிடிக்குங்கண்ணா. இதுலனா இது வந்து 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்கண்ணா. அந்த சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு போவாங்க நம்ம கிட்ட அந்த பாத்திரத்தை. இப்ப நீங்க காட்டுறது எத்தனை லிட்டருங்கக்கா? ஆனா இது வந்து அதான் 3/4 கிலோ பிடிக்குங்கண்ணா. இது வந்து 1 கிலோ அந்த அளவுக்கு பிடிக்குங்கண்ணா. இதை விட ஒரு சைஸ் பெருசு இருக்குங்கண்ணா. இதுல 3 சைஸஸ் இருக்கு. சரிங்க. மேல இருக்க என்ன ரேட் வருது, கீழ என்ன ரேட்? ஆனா இது எல்லாமே வெயிட் பொறுத்து தான் ரேட்டுங்கண்ணா. ஒரு 350 rupees அந்த மாதிரி வருங்கண்ணா வெயிட்ல வைக்கும் போது. வெயிட்ல வைக்கிறப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. ஆனா நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து டிஷ் செட் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம்னா, இங்க நிறைய மாடல்ஸ் டிஷ் செட் இருக்குங்கண்ணா. இதுல வந்து நம்ம வெயிட்லெஸ்லயும் வச்சிருக்கோம், வெயிட்லயும் வச்சிருக்கோம். அதாவது வெயிட்ல வச்சோம்னா நம்ம அப்படியே கூட சூடு பண்ணிக்கலாங்கண்ணா, எல்லாம் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்க்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்கண்ணா. கலர்ஃபுல்லாவும் இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு. உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு பாக்குறதுக்கு எல்லாமே டிஷ் செட் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இது ஹம்மட் மாடல்ல வரும். இதுவும் அதே மாதிரிதான் ஹம்மட் மாடல்ல வரும். இது வந்து சில்வர் லிட்ல வரும். இது வந்து சில்வர் லிட்ல வரும். இந்த மாதிரி இருக்கு. ஆமாங்கண்ணா. இது வந்து கிளாஸ் லிட்ல வரும். ஆனா இந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம அடுப்புலயே வச்சு சூடு பண்ணிக்கலாங்கண்ணா. அந்த அளவுக்கு ஹெவியான பாட்டம்னா. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கும். வந்து பிளெயின் முடியாவும் இருக்கு. இந்த ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ற அந்த அளவுக்கு இல்லாம நல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம. இதுல நம்ம எல்லாமே ஒட்டி வச்சுக்கலாங்கண்ணா. சாப்பாடு இதுல வச்சுக்கலாம், குழம்பு, பொரியல், மோர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்கண்ணா. இதுல மொத்தம் எத்தனை செட்டு? மொத்தம் 6 செட்டு வருதுங்கண்ணா. 6 செட்டும் சேர்த்துமே 1999 ரூபா வருங்கண்ணா. 2000 ரூபாய்க்குள்ள வரும். அதாவது மொத்தம் 6மே. ஆமாங்கண்ணா. நல்லா ஹெவியாவும் இருக்கும், 6 செட்டும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. டைனிங் டேபிள்ல வச்சு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் உங்களுக்கு, ஒரே மாதிரி தெரியும். ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து டிஷ் செட்லயே ஹேண்டில் வச்சிருக்கோம் இல்லைங்களாங்கண்ணா. ஹேண்டில் வச்சதுல நமக்கு இங்க பாருங்க கோல்டன் பினிஷிங் கொடுத்துருப்பாங்க, அழகா இருக்கும். நமக்கு உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கிளாஸ் லைட் கொடுத்துருக்காங்கண்ணா. இங்க பாருங்க இந்த இடத்துல இது கொடுத்துருக்கனால நமக்கு விழுந்தாலும் உடையுங்கிற பயம் இல்லைங்கன்னா. இந்த கைப்பிடியுமே நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கு, பினிஷிங் சூப்பரா இருக்கும். நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. இங்க பாருங்க அதே மாதிரி அவுட்டர் லேயர் வந்து ஹம்மட் மாடல்னா அழகா இருக்கும், பாயிண்டா. உள்ளயும் அதே மாடல் தாங்க கொடுத்துருப்பாங்க, அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. இதுல மொத்தம் 3 பீசஸ்ங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதுவும் ஒரே மாதிரி இருக்குனால அழகா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு பாக்குற பொருளும் அழகா இருக்கும், உள்ள என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறனாலும் தெரிஞ்சுக்கலாம். சின்னது, மீடியம், லார்ஜ் 3 சைஸ்ங்கண்ணா. என்ன ரேட்டுங்க வருது? ஆனா 1500 ரூபாய்க்குள்ள வருங்கண்ணா. நமக்கு ரீசனபிளாவும் இருக்கும் பிரைஸ். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமாக்கா? பார்க்கலாங்கண்ணா.
ஆனா நம்ம சில்வர் ஹாட் பாக்ஸ்லயே நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பார்க்க போறோம்னா பிளெயினா இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்க போகும்போது இது அழகா டிசைன் சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு. இது பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த ஹேண்டிலும் அழகா இருக்கும் உங்களுக்கு. எடுக்கும் போதும் நமக்கு சூப்பரா இருக்கும்னா உள்ள பினிஷிங்கும் அழகா இருக்கும் உங்களுக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னா உங்களுக்கு. இங்க பாருங்க நல்லா இருக்கு பாக்க. என்ன ரேட்டுங்க? 1770 ரூபாய் வருதுங்கண்ணா. ஓகே நெக்ஸ்ட் மாடலுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாங்கண்ணா. ஆனா அதாவது ஹாட் பாக்ஸ்லயே வந்து நம்ம சில்வர்ல பாத்திருப்போம். இது வந்து கோல்டன் பினிஷிங்ல பாக்குறோம்னா இதுலயே சில்வர் இருக்கு, இதுலயே காப்பர் கோட்டிங் அந்த மாதிரி இருக்குங்கன்னா. காப்பர் நம்ம கிட்ட முடிஞ்சிருச்சு, அதாவது ரோஸ் கோல்டுல வருங்கண்ணா. அழகா இருக்கும். அது நம்ம கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இது கோல்டுல இருக்குங்கன்னா இதுவும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. இங்க பாருங்க மேல பாக்கும்போது இந்த டிசைன்ஸ் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும் உங்களுக்கு. பேங்கிள் ரொட்டேட் பண்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அழகா இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்கண்ணா. நம்ம எந்த ஒரு ஹாட் பாக்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு பிளாஸ்கா இருக்கட்டும்னா நம்ம ஃபுல்லா போட்டு வச்சா மட்டும்தான் ஹீட் நிக்குங்க நமக்கு. ஆமாங்க. ஹாட் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் கம்ப்ளீட்டட் பண்ணாதான். நீங்க பெருசு எடுத்துட்டு சும்மா கொஞ்சோண்டு போட்டுட்டு ஹீட் நிக்கலன்னா அது நம்ம மேலதாங்க மிஸ்டேக். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் நம்ம ஃபுல்லா தாங்க போடுவோம். ஆமாங்க. இது என்ன ரேட்டுங்க வருது? ஆனா இது வந்து 2100 ரூபாய் வருதுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. கீழேயும் அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாங்கண்ணா. ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது, ஆனா இது வந்து நம்ம அரிசி ஸ்டோரேஜ், பருப்பு, கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்கண்ணா. இது நமக்கு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், வாஷ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுல வந்து 3 சைசஸ் அவைலபிள்ங்கண்ணா நம்ம கிட்ட. இது வந்து ஃபர்ஸ்ட் சைஸுங்கண்ணா, பெரிய சைஸ். இதுல வந்து 15 கிலோ பிடிக்குங்கண்ணா. நல்லா இருக்குங்கண்ணா உங்களுக்கு. ஹேண்டில் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. வச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இங்க இருந்து எடுக்கிறதுக்கும் அப்படி ஈஸியா இருக்குங்கண்ணா உங்களுக்கு. இதுல வந்து பெரிய சைஸ் வந்து நமக்கு 15 கிலோ பிடிக்குங்கண்ணா. இங்க பாருங்க. ஆமாங்கண்ணா. டிசைனும் அழகா இருக்கும் உங்களுக்கு. அந்த பினிஷிங் கொடுத்துருக்கிறது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கே. இது 15 கிலோ. ஆமாங்கண்ணா. இது 15 கிலோ. நெக்ஸ்ட் சைஸ் வந்து 10 கிலோங்கண்ணா. 10 கிலோ. ஆமாங்கண்ணா. இதுக்கு அடுத்த சைஸ் 5 கிலோங்கண்ணா. 5 கிலோ கூட இருக்கு. ஆமாங்கண்ணா. இதுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. அதாவது நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்து வர்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல வச்சுக்கலாம். ஆமாங்கண்ணா. ஆனா இதுல மொத்தம் 3 சைசஸ் அவைலபிள்ங்கண்ணா நம்ம கிட்ட. நம்ம கொரியர் பண்றதுனாலும் பண்றோம்னா, ஆனா 3 சைசஸும் சேர்த்தாங்க கொரியர் பண்றோம். ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம சாதம் வடிக்க தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்காகவும், ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, தூக்க முடியாது நமக்கு கையில கொட்டிடுவோம் பயத்துக்காகவும் நம்ம பார்க்க போறதுதாங்க இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம சாதம் வடிக்கிறது பார்க்க போறோம்னா, இதுல வந்து நம்ம சாதம் மட்டும் வடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, உள்ள எப்பவும் போல, அதாவது ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி சமைக்கிறதுல இருந்து நம்ம வந்து 1/2 கிலோ சமைக்கிற வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குங்க இதுல. இங்க பாருங்க, இதுல வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதாவது சும்மா ஒரு ஆளுக்கு பேச்சுலர் மட்டும் சமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சமைச்சுக்கலாம். இது அரிசி தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு, அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இந்த லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நம்ம கிளிப்பை போட்டுறோம்னா, கிளிப் போடுறதுனால நமக்கு சேஃபா இருக்கும். அது அதாவது ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு ஆமாங்கண்ணா கரெக்டா இருக்கும். ஒரு வேலைக்கு அந்த மாதிரி சமைக்கிறாங்க கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பிடிச்சு நம்ம இப்படி சாச்சிக்கலாங்கண்ணா. இதுக்கு நம்ம ஸ்டாண்டு கம்ஃபர்டபுளா இருக்காதுங்கண்ணா. ஏன்னா பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்குங்க இல்லைங்களா, அதனால நமக்கு ஸ்டாண்டு கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த இதுல வந்து எல்லாமே ஸ்டெயின் ஆயிடுங்கண்ணா. இது நமக்கு ஒரு ஆளுக்காக. ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, இது வந்து நம்ம பிளெயின் மாடல் பாத்தீங்களா இல்லைங்களா, இதுலயே வந்து நமக்கு மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்கண்ணா. வேற ஒண்ணும் இல்ல, டிசைனா இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் லுக்கா இருக்கிறதுக்காகவும் மேட் பினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வரும்னா வேற ஒண்ணும் இல்ல, அழகா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கும். இது வந்து நம்ம வந்து 400 கிராம் சமைச்சுக்கலாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இல்ல கையில கொட்டிடுவோம் அப்படிங்கிற பயமும் இல்ல. இது அழகா நம்ம ஸ்டாண்ட்லயே கவுத்திக்கலாங்கண்ணா. இந்த சைஸ் வந்து நம்ம ஸ்டாண்ட் அழகா கவுத்திக்கலாங்கண்ணா. பாருங்க அழகா இருக்கும் உங்களுக்கு. இது என்ன ரேட்டுங்க? அண்ணா இது 1130 ரூபாய் வருதுங்க. 1130. ஆமாங்க. சின்னது என்ன ரேட்டுங்க சொன்னீங்க? சின்னது 875 ரூபாய் வருதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் மாடல். அண்ணா இதுவே வந்து நம்ம ஸ்டாண்ட்லயும் நம்ம கவுத்திக்கலாங்கண்ணா. ஒரு ஸ்டாண்ட்லயே கவுத்திக்கலாம். அழகா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கு. ஆமாங்கண்ணா. இந்த சைஸ் தான் நமக்கு ஸ்டாண்ட்ல கவுத்த முடியும்ண்ணா. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சின்ன சைஸா இருக்கு இல்லீங்களா, நம்ம ஸ்டாண்ட்ல வச்சா உட்காராது. இந்த ஸ்டாண்ட பொறுத்த அளவுக்கு நம்ம 1 கிலோ வரைக்கும் நம்ம சமைச்சுக்கலாங்கண்ணா. அது ஸ்டாண்ட் என்ன ரேட்டுங்க வருது? ஸ்டாண்ட் வந்து நமக்கு ஹெவிலயும் இருக்கு, லைட் வெயிட்லயும் இருக்கு. ஹெவி வந்து 270 வருதுங்கண்ணா. 270. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் மாடல். அண்ணா இது நெக்ஸ்ட் மாடலே வந்து இது வந்து இந்த ஒரு மாதிரி டேக்ஸா மாடல் மாதிரி வருங்கண்ணா. இது வந்து பிளைனா ஸ்ட்ரெயிட் மாடல் மாதிரி வரும். இது டேக்ஸா மாடல் மாதிரி வரும். இதுலயும் அதே மாதிரி தாங்கண்ணா. இதுல வந்து 400 கிராம் சமைச்சுக்கலாம். இதுல 600 கிராம் சமைச்சுக்கலாம். இதுல வந்து 600 கிராம். ஆமாங்கண்ணா. இதுல வந்து நம்ம கிட்ட எல்லா சைஸஸும் இருக்குங்கண்ணா. அதாவது 200 கிராம்ல இருந்து 600 கிராம் வரைக்கும் சைஸஸ் இருக்குங்கண்ணா. ஓகேங்கா.
இது என்ன ரேட்டுங்கக்கா இருக்கு? ஆனா இது வந்து 1060 ரூபாய் வருதுங்கண்ணா. இது 1130 ரூபாய் வருதுங்கண்ணா. 130 ரூபாய். ஆமாங்கண்ணா. இதுவும் நல்லா இருக்குங்கண்ணா. இதுவும் அதே மாதிரிதான் நமக்கு டேக்ஸால எப்பவும் போல டேக்ஸால தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு அரிசி வெந்ததுக்கு அப்புறம் இந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணணுங்கண்ணா. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அழகா இந்த கிளிப்பை போட்டு, அதாவது இங்க பாருங்க இந்த கிளிப் இப்படி போட்டுட்டு நம்ம இதை வச்சு ஹேண்டில் வச்சு நம்ம சாய்ச்சிக்கிட்டா போதுங்கண்ணா. அதாவது இன்னும் சில வேலைகள் இருந்தா கூட நம்ம இதை எடுத்து கமுத்தி விட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க்க பார்க்க போயிடலாங்கண்ணா. நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் தாங்க பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு, யூனிக்காவும் இருக்கு, மாடல்ஸ் நிறைய இருக்கு, புதுமையான கிச்சன் பாத்திரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்கன்னா வேணுங்கிறவங்க கண்டிப்பா நம்ம கடையை விசிட் பண்ணுங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பரும் அட்ரஸும் இருக்குங்கன்னா கண்டிப்பா போன் பண்ணிட்டு வாங்க அட்ரஸ் தெரியாதவங்க. நன்றி, வணக்கம்ண்ணா.